வணக்கம் மக்களே. எல்லாருக்குமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த மங்களகரமான நாளில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இன்றைக்கி எல்லாருமே நம்ம வீட்டு வாசப்படியில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீட்டு கிச்சன் வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமையோட ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம பூஜை பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை பூஜை பண்ணாதவங்களா இருக்கலாம், சாமி நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை சாமி நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கலாம். கண்டிப்பாக எல்லார் வீட்டு வாசல்லையும் கண்டிப்பாக நம்ம மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கோலம் போடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை அறையில் பூக்களால் அலங்கரித்து ஒரு விளக்கேற்றி வைப்போம். நம்மளால் முடிஞ்சது எல்லார் வீட்லேயும் இது நடக்கிறது. அண்ட் நம்மளோட கிச்சனில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்மளுடைய குடும்பம் மேன்மேலும் வளரணும், நம்மளுடைய வம்சம் விருத்தி அடையணுன்றதுக்காக பருப்பு வேக வச்சு சாம்பார் வைப்போம். இது நம்ம பல வருஷமாக நம்மளுடைய மூதாதையர்கிட்ட இருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளை அறியாமலே நம்மளுடைய கல்ச்சரை நம்ம என்ன தான் மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம மாறிட்டாலும் அந்த ஒரு பண்பாடை நம்ம கலாச்சாரத்தை விடாமல் இன்று வரையும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை, நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இப்போ அதிகரித்து கொண்டே வருகிறது. அது நான் எதுக்கு இப்படி சுத்த தமிழில் பேசுகிறேன்னா, அது நம்மளை அறியாமலே நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய ஒன்றி இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம மாடர்னைஸ்டாக நம்ம நிறைய மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சாலும், எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம அதை விட்டு தரவே மாட்டோம். அது தாய்மண் அப்படின்றது. ஏன் இப்படிலாம் ரொம்ப இதுவாக பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தொன்று தொட்டு வர்றதுங்க. இன்கேஸ் நம்ம அதை விடுறோம் அப்படின்னா நம்மளுடைய தாயை விட்டு கொடுக்குற மாதிரிங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய தாயை நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? நமக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படி ப்ரெஃபரன்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு. இது அப்படியே வேர்சஸ் இன்னொரு சினாரியோ பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ வளர்ந்து வருது. சில பேருக்கு ரொம்ப ரேராக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100% ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஜென்ரலாக நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை சில பேருக்கு ரொம்ப க்ளோஸ்டாக அட்டாச்சாக இருப்பாங்க. சில பேர் க்ளோஸ்டாக அட்டாச்சாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்கெல்லாம் வளர்ந்துருவாங்களா, இவங்கெல்லாம் நின்றுடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் நம்ம முன்னாடி சிரித்து பேசுவாங்க, நம்ம பின்னாடி போய் அவங்களுடைய உள் மனசோட ரெஃப்ளெக்ஷன் தெரியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மனசு அழகாக அவங்க முகத்தில் காமிச்சு கொடுத்துருங்க. அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, அவங்க நம்ம முன்னாடி சிரித்தாலோ அந்த பொய்யான சிரிப்பு கூட அதை அழகாக காமிச்சு கொடுத்துருங்க. அதை எப்படி நம்மளால் கண்டுபிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை, நம்ம கடவுளோட நம்மளுடைய வாழ்க்கையை ஒன்றி இருக்கும்போது கடவுள் கண்டிப்பாக நம்மளை சுற்றி யார் நல்லவங்க இருக்காங்க யார் கெட்டவங்க இருக்காங்கன்னு ஈஸியாக காமிச்சு கொடுத்துருவாருங்க. அவங்க நினைக்கலாம் அவ்வளோதான், நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் நடக்காது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர் நினச்சாருன்னா ஒரு நிமிஷம் போதுங்க, டக்குன்னு அவங்களுடைய வாழ்க்கையே திருப்பி போடுற அளவுக்கு அவருடைய சக்தி இருக்குன்றது அவங்கள அறியாமல் இருக்காங்க. ஏன்னா யார் இது மாதிரி பொய்யா நடிக்கிறாங்க, பொய்யா பேசுகிறாங்க, மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வார்த்தையில் ஒன்று பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கடவுள் உள்ளே நெருங்கவே மாட்டாருங்க, தள்ளி தான் இருப்பார். ஏன்னா வேஷம் போடுறவங்ககிட்ட எப்படி கடவுள் நெருங்குவான்? கண்டிப்பாக நெருங்கும். உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட கடவுள் என்ன சோதனை எவ்வளோ கீழே தர மட்டத்துக்கு போனாலும் கண்டிப்பாக கடவுள் விட மாட்டார். ரஜினி படத்தில் சொல்கிற மாதிரி ஆண்டவனே என் பக்கம் இருக்காண்டா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கூட இருந்து வழி நடத்துவான். கோபுர கலசத்தில் கண்டிப்பாக உட்கார வைப்பான். அதனால் எப்போவுமே எவ்வளோ தரம் தாழ்த்தி போனாலும், மற்றவங்கள தரம் தாழ்த்தி நம்மளை கீழே கொண்டு போய் வச்சாலும், வேணும்னே வசை பாடினாலும் எதற்குமே அஞ்சாமல் அவங்க முன்னாடி எப்பயும் போல் அவங்கள நடிக்கிற மாதிரி நம்ம நடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. என்ன ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கணுமோ அழகாக அதை மனசு நோகாமல் கொடுத்துட்டு உங்களுடைய வழியை நீங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு வழி நடத்துவாருங்க. இது எதுக்கு நான் அழுத்தி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள். உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி உங்களுடைய வாழ்க்கையை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளருங்க. இப்போ எவ்வளோ வருஷம் ஆகிட்டுருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துளிர்விட்டு மலரப்போகுதுன்றதை கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்க. இன்றைக்கி மங்களகரமான நாளுன்றதால ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லோரும் அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. எல்லா கோயிலையும் எல்லா ஐயர்வும் அர்ச்சனை பண்ணும்போது சொல்லுவாங்க, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாதாஸ்தகே சரண்யே திரியம்பகம் கௌரி நாராயணி
நமோஸ்துதே. கண்டிப்பாக இது சுமங்கலி பெண்கள் சொல்லணுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளருங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்காம வளர்க்குறது தாங்க நம்மளுடைய பண்பாடு. நம்ம கலாச்சாரத்தை நம்ம மறந்துட்டோன்னா நம்மளுடைய தாயை வந்து மறக்கிற மாதிரி, நம்ம தாயை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம கலாச்சார பண்பாடத்தையும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்க. கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மற்றவங்க முன்னாடி வேஷம் போடாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை நலமோடும் வளமோடும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் மென்மேலும் உயர்வீங்க. எவ்வளோ அடித்தளத்தில் இருந்தாலும் உங்களை வந்து கடவுள் வந்து விருட்சமாக வந்து வெளியில் கொண்டு வருவார். நீங்கள் பல பேருக்கு நிழல் கொடுக்குற இதை வந்து உண்டாக்குவார். உங்கள் முன்னாடி யார் வேஷம் போடுறாங்களோ அவங்களே உங்கள் நிழலில் வந்து தங்கி இருந்துட்டு போவாங்க. அந்த நாள் கண்டிப்பாக சீக்கிரமாக வருங்க. ஸோ எல்லாருமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு அந்த தாயை வந்து விட்டு கொடுக்காம மற்றவங்க முன்னாடி மற்றவங்க வேஷம் போடுறாங்க, அவங்க வளர்கிறாங்க, வேஷம் போடுறதால தான் வளர்கிறாங்க, நீங்களும் வேஷம் போடாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.